புதிய அண்மை தகவலாக பார்ப்பது மாநிலங்களவையில் இருந்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். டெல்லியில் மாணவர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் அமித்ஷா அவைக்கு வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டிருக்கின்றனர். எதிர்க்கட்சிகளின் முழக்கத்திற்கு இடையே வந்தே மாதரம் மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வந்தே மாதரம் மசோதாவை விவாதத்திற்கு எடுக்க மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது மாநிலங்களவையில் இருந்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரம் என்ன? அதாவது நீட் விவகாரத்தில் மதம் ஒன்று மாணவர்கள் மீது போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் அவைக்கு வந்து பதிலளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் கடந்த ஒரு வாரமாகவே எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டு வருகிறார்கள். ஆனால் அவைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரவில்லை, இன்றும் அவர் வரவில்லை. ஆகவே காலை முதலே இந்த பிரச்சனையை எழுப்பினார்கள். அவை தொடங்கிய உடனே காலையில் அவை முடங்கியது. பின்னர் 12 மணிக்கும் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது. அப்போதும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் 2 மணிக்கு அவை தொடங்கிய போதும் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சனையை எழுப்பினார்கள். ஆனால் அரசு தரப்பில் அதற்கு எந்த பதிலும் அளிக்காமல் மசோதாவை வந்து தாக்கல் செய்து நிறைவேற்றும் நடவடிக்கையில் இறங்கினார்கள். குறிப்பாக வந்தே மாதரம் மசோதாவை நிறைவேற்றுவதற்காக அதனை விவாதத்துக்கு எடுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டனர். அப்போது திருச்சி சிவா பேசும்போது, அதாவது தேசத்திற்கு எதிரான தேசத்தை அவமதிக்கக்கூடிய ஒரு மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் தண்டனை வழங்கக்கூடிய அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் நேரத்தில் கூட அமித்ஷா அவைக்கு வரவில்லை என்பதை குறிப்பிட்டார். தொடர்ந்து திருச்சி சிவாவை பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக முழக்கமிட்டனர். பிறகு திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளுமே வெளிநடப்பு செய்து தங்களுடைய எதிர்ப்பை வந்து தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். பிருந்தா, விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பால்முருகன்.